தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை யாருடைய தலையீட்டாலும் நிறுத்தவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி நிஜாம் ஆட்சியில் இருந்த ஹைதராபாத் மாநிலம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. அதை நினைவு கூறும் வகையில் மத்திய அரசு 2022 முதல் செப்டம்பர் 17ஆம் தேதி தெலுங்கானா விடுதலை நாளாக அறிவித்தது. அதே சமயம் தெலுங்கானா அரசு அதே நாளை தேசிய ஒருங்கிணைப்பு நாளாக கொண்டாடி வருகிறது. இதனை முன்னிட்டு இந்த ஆண்டு செகந்திராபாத் பரேட் மைதானத்தில் சிறப்பு விழா நடைபெற்றது. இதில் பேசிய ராஜ்நாத் சிங், இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் யாரோ ஒருவரின் தலையீட்டால் ஏற்பட்டதாக சிலர் கூறுகின்றனர். இது தவறானது. பயங்கரவாதிகளுக்கு எதிரான எங்களின் நடவடிக்கை யாராலும் நிறுத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பயங்கரவாத சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக மீண்டும் தொடங்கப்படும். சிலர் இந்த நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாக சொல்லுகிறார்கள், ஆனால் உண்மையில் யாரும் இதை நிறுத்தவில்லை என உறுதியாக தெரிவித்தார். மேலும் ஆபரேஷன் சிந்தூரின் போது பயங்கரவாதி மசூத் அசாரின் குடும்பம் அழிக்கப்பட்டதை ஜெய்ஷ்-இ முகமது ஒப்புக்கொண்டுள்ளது. இது இந்திய வீரர்களின் துணிச்சலுக்கான சான்று. பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா பலம் பெற்றுள்ளது. எவராலும் இந்திய இறையாண்மை பாதிக்கப்படாது என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.